ஓகே. ஸோ வீக்லி கரண்ட் அஃபேர்ஸில் ஏப்ரல் 26 டு மே 2 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கொஸ்டின்ஸ் மூலமாக வழக்கம் போல் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கொஸ்டின்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஹியர் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Which of the following statements are correct? Malaria is caused by the Plasmodium parasite, which is transmitted to humans through bites of infected female Anopheles mosquito. Malaria is not contagious and cannot spread directly from person to person. ஸோ வேர்ல்டு மலேரியா டே ஏப்ரல் 25 சொன்னது இல்லையா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது பண்ணுறது. ஸோ அதனால இந்த கொஸ்டின் கேட்டோம். அதாவது மலேரியா வந்து இன்னைக்கும் நிறைய கண்ட்ரீஸில் ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஒன் ஒன்லி இஸ் கரெக்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மலேரியா டைரக்ட்லி ஃப்ரம் பர்சன் டு பர்சன் இதாகாது, மொஸ்கிட்டோ மூலமாக. ஸோ ஆமாம், தொற்று நோய் கிடையாது. இப்போ மலேரியா அஃபெக்ட் ஆன ஒரு ஆளை மொஸ்கிட்டோ பைட் பண்ணி அந்த மொஸ்கிட்டோ மறுபடியும் இன்னொருத்தர் வந்து பைட் பண்ணுறப்போ அது மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, இப்போ நார்மலாக வந்து நம்ம எது சொல்லுவோம்ல, ஒரு சளி பிடிச்சது அப்படின்னா ஒருத்தர் தும்மல் போட்டால் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வந்துடும், தொத்திக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் கண்டேஜியஸ். கண்டேஜியஸ்னா தொற்று நோய். ஓகே, லைக் தட். இந்த மலேரியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த வேர்டே வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் வேர்டு ஆரிஜின். பேட் ஏர் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல சொல்றது ஆக்சுவலா. ஓகே, தென் அமாங் த இல்ல ஒன் ஒன்லி, செகண்ட் கிடையாது. ஓகே, மஸ்கிட்டோ பைட் மூலமாக தான் இதாகுது. Among the following countries, in which one of the following countries of the West Asian minority group goods people are living large in numbers? Okay. ஈராக், சிரியா, ஈரான், டர்க்கி. ஸோ இது வந்து ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய அந்த மைனாரிட்டி இஷ்யூஸ் நிறைய வந்துட்டு இருந்தது. சிரியாலையும் வந்து நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நியூ லா எதுவுமே வந்து மைனாரிட்டியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில லா இல்லை, அவங்க அஃபெக்ட் ஆகிற மாதிரி சில லாலாம் இருக்குன்னு சொல்லி ஒரு பிளேம் வந்துச்சு. அப்புறம் அகெயின் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி அந்த கவர்மெண்ட்டும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அது ரிலேட்டடாக கொஸ்டின். ஏன்னா வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜஸ்ட் எத்தனிக் குரூப் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டேட் இல்லாமல் இருக்கிறதுல குட்ஸ் ஒன்று. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இதில் உள்ள எல்லா கண்ட்ரிலையுமே குட்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, பட் அதில் லார்ஜஸ்ட்டாக இருக்கிறதுனா டர்க்கி. ஓகே, ஸோ அதுதான் அந்த நியூஸில் கொடுத்துருந்தாங்க. குட்ஸ் ஆர் நாட் ஓன்லி த பிகெஸ்ட் மைனாரிட்டி குரூப் இன் வெஸ்ட் ஏஷியா, but they are also world's largest ethnic minority without a state of their own. Okay, so estimates vary, but their total population is put 35 million to 45 million. The overwhelming majority of them live in Turkey, 17 million, Iraq 9 million, Iran 8 million, Syria 10%, 2.5 million level இருக்கிறாங்க. Okay, then next, which of the following or act as the source of carbon sink? Forest, marshland, ocean, volcanoes. Answer. கார்பன் சிங்க்னா என்ன சார்? கார்பன் அப்சார்ப் பண்ற சோர்ஸ். இப்போ அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு வந்து எதுலெல்லாம் வந்து சிங்க் ஆகும், எதெல்லாம் அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு, எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி. 1, 2 and 3-யா? 3. ஓகே, 4 வந்து கார்பன் சிங்க் கிடையாது. என்னது அது? கார்பனை எமிட் பண்றது. ஓகே, volcano eruption நடக்கும். ஃபாரஸ்ட், மார்ஷ்லேண்ட், ஓஷன் இதெல்லாம் கார்பன் சிங்கிங் நடக்கிறது. இதுல லார்ஜஸ்ட்னா இது ஓஷன். ஓகே, ஓஷன் தானே லார்ஜஸ்ட். வேர்ல்டுல 75% ஓஷன். லேண்ட்ல இருக்க ஃபாரஸ்ட் ஒரு ஸ்மால் பெர்சன்டேஜ் தான் கம்பேர் பண்ணீங்கன்னா. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து எதுக்காக கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு இஷ்யூ வந்திருந்தது. மேஜர் எக்கனாமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் இதை வந்து நாங்கள் எவ்வளோ குறைக்கிறோம் அப்படிங்கிறதுல வந்து நிறைய மேனுப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ வந்துச்சு. ஓகே,
இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு 10 ஏக்கர் ஃபாரஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த 10 ஏக்கர் ஃபாரஸ்ட் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணும். ஓகே, இப்போ என்ன சொல்லுவாங்க, இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் கார்பன் கிரெடிட்ல அப்படின்லாம் வர்றப்போ நாங்கள் புதுசாக 100 ஏக்கர் ஃபாரஸ்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம், அது இவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணோம். ஓகே, அப்போ அதுக்கான கிரெடிட் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மேனிப்புலேட் ஆகுது. ஓகே, ஸோ அதாவது மேஜர் எக்கனாமிஸ் ஆர் ஓவர் ஸ்டேட்டிங் how much carbon their forest can absorb in a climate accounting fudge that could allow them to use more fossil fuels. Okay, ஸோ ரொம்ப ஓவர் ஸ்டேட் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் ஏற்கனவே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டை டெவலப் பண்ணிட்டோம், அதனால புதுசாக நாங்கள் கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான நடக்குது. ஸோ அதுதான் இஷ்யூவாக வந்துச்சு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? Viksit Bharat Vision initiative envisions India as a carbon-free nation by the centenary of its independence in 2047. Shifting to drink from tap facilities is a blueprint for achieving comprehensive water security and sustainability across the country. One only, two only, both one and two, neither one nor two. Both 1 and 2 sir. அப்படியா? வாட் இஸ் டவுட் தான். விக்சித் பாரத் விஷன் இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கி அந்த சென்டினரி இயர்ல 100th இயர்ல வந்து வெல் டெவலப்டு நேஷனாக மாத்துறது தான் அதில் இருக்க இது. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் என்ன இதில் எக்ஸ்க்ளூசிவ் என்ன கொடுத்துருக்கோம்னா கார்பன் ஃப்ரீ நேஷன் கொடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ அது ராங். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் ஃப்ரம் டேப் ஃபெசிலிட்டிஸ் இஸ் எ ப்ளூ பிரிண்ட் ஃபார் அச்சீவிங் காம்ப்ரிஹென்சிவ் அப்படிங்கிறது விக்சித் பாரத் விஷனோட ஒரு பார்ட்டா இதையும் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ். ஓகே, ஸோ ஆன்சர் என்னப்போ? 2 டூ only. ஒன்லி. ஓகே, ஸோ ஒரு பிக்சரோட நியூஸ்ல வந்திருந்தது இது. ஓகே, ஸோ இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அலைனிங் வித் விக்சித் பாரத் விஷன். ஓகே, ஸோ அதோட அலைன் ஆகிற மாதிரியான ஒரு விஷயமா கொண்டு வர்றாங்க. பர்டிகுலராக அர்பன் ரீஜியன், ரூரல் ரீஜியன் எல்லாத்துலேயுமே வந்து ட்ரிங்கிங் வாட்டர் டேப் மூலமாக எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இது. விக்சித் பாரத்ங்கிறது டெவலப்டு நேஷனாக மாற்றுறது. 2047 இந்தியா வந்து டெவலப் நேஷனாக இருக்கணும்னு சொல்றது. ஓகே, தென் Crimea Peninsula is surrounded by Black Sea only, Black Sea and Sea of Marmara, Black Sea and Aegean Sea, Black Sea and Sea of Azov. Black Sea and Avo. D sir. D, Black Sea and Sea of Azov. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து உக்ரைனோட சில அக்ரிமெண்ட்ஸை வந்து யூஎஸ் வந்து இது பண்ணுறதுக்காக, உக்ரைனை ப்ரெஷரைஸ் பண்ணுறதுக்காக நிறைய இடத்துல உக்ரைனை சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஓகே, ஸோ கிரீமியா வந்து 2014 ரஷ்யா வந்து உக்ரைனோட வார் பண்ணி கேப்சர் பண்ண இடம். ஓகே, அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பிளேஸ் வேறு. செவஸ்டோபோல்னு ஒரு போர்ட் இருக்குது. ஸோ அந்த போர்ட்டு வந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு ஒரு டீலிங்கில் கொடுத்துருந்தாங்க, ஒரு 2045 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி 42 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி. பட் 14 ஒரு வாரம் பண்ணி அந்த பெனின்சுலாவை கேப்சர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அந்த போர்ட் வந்து இம்பார்ட்டன்ட் போர்ட், ஏன்னா மெடிட்டரேனியன் சி வழியாக ரஷ்யாவுக்கு ஈஸியாக வரக்கூடிய ஒரு பாத்து பிளாக் சி, அதில் ஒரு மேஜர் போர்ட் அது. ஓகே, ஸோ அதை கேப்சர் பண்ணாங்க. ஸோ அதுதான் இப்போ யூஎஸ் பிரசிடென்ட் வந்து சொல்லியிருந்தது, கிரிமியா வில் ஸ்டே வித் ரஷ்யா அப்படின்னு. ஓகே, ஸோ அந்த இஷ்யூவால் கேட்டிருந்தோம். இந்த பிக்சர் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது தான் கிரிமியா பெனின்சுலா, ரஷ்யா கேப்சர் பண்ண இடம். ஓகே, அதுக்கு மேலே இருக்குது சி ஆஃப் அசோவ், அடுத்து பிளாக் சி, பிளாக் சீக்கும் அடுத்து சி ஆஃப் மர்மரா. ஓகே, டர்க்கி இருக்கு இல்லையா, டர்க்கி
மால்டோவா இந்த இதெல்லாம் வரும், பல்கேரியா இதெல்லாம் இருக்குல்ல, இந்த சி ஆஃப் மர்மரா. ஓகே, அதுக்கு அடுத்து ஏகன் சி வரும், மெடிட்டரேனியன் சி ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஆமா. தென் how many of the following pairs are correctly matched? Lipulek, La, Darchula, Nadula. Himachal Pradesh, Uttarakhand, Sikkim. It is only one. நாதுலா எங்க இருக்கு? நாதுலா, ஜிலப்லா இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இல்ல. சிக்கிம், சிக்கிம்ல இருந்து திபெத் போற மேஜர் ட்ரேட் ரூட் நாதுலா, ஜிலப்லா இதெல்லாம். ஓகே, நாதுலா சிக்கிம் கரெக்ட். தர்ச்சுலா அண்ட் லிப்புலக்லா ரெண்டுமே உத்தரகண்ட் தான். ஓகே, லிப்புலக்லா வந்து நேபாள் உத்தரகண்ட் பவுண்டரி கிட்ட இருக்கும். நேபாள் கூட பிளேம் பண்ணிட்டு இருக்குல்ல, லிப்புலக்கு வந்து இந்தியா கண்ட்ரோல் பண்ணி அவங்க பிடிச்சு வச்சிருக்காங்க, லிப்புலக்கு எங்களோடது அப்படின்னு சொல்லி இடையில கூட ஒரு இஷ்யூ வந்துச்சு. ஸோ ரெண்டுமே உத்தரகண்ட் தான். ஓகே, கரெக்டாக அந்த பார்டர்ல இருக்கும், நேபாள் உத்தரகண்ட் பார்டர்ல, மேப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ ஆக்சுவலி என்ன அப்படின்னா, கைலாஸ்க்கு போறாங்க இல்லையா யாத்ரீஸ், பில்கிரிம்ஸ். ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி ஒன்று இந்த லிப்புலக் பாஸ் இது வழியா போவாங்க, இல்லைன்னா சிப்கிலா, இல்லைன்னா நாதுலா வழியா போவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் மேஜர் ரூட்டு. ஸோ இப்போ சைனாவோட அகெயின் கோவிட்டுக்கு அப்புறம் லாக் பண்ணதை, அப்புறம் இடையில ஏகப்பட்ட பிரச்சனை வரல சைனாவோட பார்டர் இஷ்யூ. ஸோ இப்போ தான் மறுபடியும் கைலாஸ்க்கு போகிறதுக்கு அக்ரிமெண்ட் இது பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ரெண்டு ரூட்ல தான் அதிகமாக போவாங்க, கைலாஸ் மானசரோவர் யாத்ரா. நாதுலா, லிப்புலக், அப்புறம் சிப்கிலாவும் உண்டு. Which of the following statements are not correct? The Galwan River flows from the Union Territory of Ladakh, India, to the disputed accession area administered by China. Galwan River crosses Karakoram Range and joins the river Siok. Not correct எதுன்னு கேட்டிருக்கிறோம். ஏன்? ஸோ நார்த்ல இருந்து சவுத் வர்ற ரிவர் அது இல்லையா. ஸோ அக்சைசின்ல இருந்து இந்த பக்கம் லடாக்குள்ள வரும். சரி, ரெண்டாவது கரெக்ட். கல்வான் ரிவர் வந்து காரக்கோரம் ரேஞ்சை கிராஸ் பண்ணி ஷியோக் ரிவர்ல வந்து சேரும். ஷியோக் எதுல போய் சேரும்? எதோட ட்ரிபியூட்டரி? ஷியோக் வந்து இண்டஸ்ல போய் சேரும். ஓகே, சரி, கல்வான் ஷியோக்ல வந்து சேருது, ஷியோக் வந்து இண்டஸ்ல வந்து சேருது. எனிவே கல்வான் ஷியோக் எல்லாமே இண்டஸ் ரிவர் சிஸ்டம் தான். ஓகே, ஸோ இதுவும் வந்து இந்த கைலாஷ் யாத்ரா ரிலேட்டடா வந்த இஷ்யூஸ்ல வந்து வந்தது. கொய்னா ரிசர்வாயர் இஸ் லொகேட்டட் இன் த ரிவர் சிஸ்டம் ஆஃப் கிருஷ்ணா ரிவர் கர்நாடகா, கிருஷ்ணா ரிவர் மகாராஷ்டிரா, கிருஷ்ணா ரிவர் தெலுங்கானா, கிருஷ்ணா ரிவர் ஆந்திர பிரதேஷ். மகாராஷ்டிரா. 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 கொய்னா ரிசர்வாயர் வந்து மகாராஷ்டிரா. ஓகே, கொய்னா வந்து ஜியாகிரபிக்கலா எதுக்கு படிப்போம் அப்படின்னா எர்த்குவேக் ப்ரோன் ஜோன். ஓகே, எர்த்குவேக் ப்ரோன் ஜோன்ல ஜோன் 4ல இருக்கிற ஹை ரிஸ்க்ல இருக்கக்கூடிய ஏரியா கொய்னா ரிசர்வாயர்ங்கிறது. ஏன்னா ஆக்சுவலா அது ஒரு ஃபால்ட் ரீஜியன். ஓகே, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ட்ரெமர்ஸ் நடந்தது, அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா ஜோன் 4க்கு போச்சு. ஓகே, ஸோ வெரி ஹை ப்ரெஷர் அண்ட் நமக்கு அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஒரு ஃபால்ட் இருக்கிற ரீஜன் அது, அதனால எர்த்குவேக் ப்ரோன் ஜோனா இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா கர்நாடகாவும் மகாராஷ்டிராவும் வந்து வாட்டர் ஷேரிங்ல வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ வந்தது. ஓகே, ஸோ அதனால அது கேட்டிருந்தோம்.
இந்த கொயினா மறந்துடாதீங்க. ஓகே, சரி. Which of the following statements are correct? Coastal countries have an exclusive economic zone which gives exclusive mining and fishing rights up to 200 nautical miles from their coastlines. States can make claims for more area in the ocean as EEZ provided they can scientifically establish the limits of the continental self-extension. எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ங்கிறது என்னது? ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்கு ஓஷன்ல எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் வரைக்கும் என்ன எல்லா ரைட்ஸுமே உண்டு. அங்கே ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். ஓகே, 200 நாட்டிக்கல் மைல்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் 12 நாட்டிக்கல் மைல் என்ன சொல்லுவோம்? டெரிட்டோரியல் வாட்டர். அதுலேருந்து அடுத்த 12 நாட்டிக்கல் மைல் கான்டிகுவஸ் ஜோன். அப்புறம் பேஸ் லைன்ல இருந்து 200 நாட்டிக்கல் மைல் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். ஓகே, ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். கோஸ்டல் கண்ட்ரிஸ் ஹேவ் an exclusive economic zone which gives exclusive rights. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? Statements can states can make claims for more area provided they can scientifically establish the limits of continental self-extension. பண்ண முடியும். எப்போ? கோஸ்டல் ரீஜியன்ல இருந்து ஜென்ரலா 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் தான் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். ஆனா அந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸை தாண்டி கான்டினென்டல் செல்ஃப் வந்து கீழே எக்ஸ்டெண்டா இன்னும் போகுது, அந்த லேண்டோடைய நேச்சுரல் எக்ஸ்டென்ஷன் இன்னும் போகுது அப்படின்னு தெரிஞ்சா அது வரைக்கும் கிளைம் பண்ணலாம். ஓகே, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ குஜராத்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கன்னியாகுமரி வரைக்கும் எப்படி இருக்கும்? செல்ஃப் ப்ராடரா இருக்கும். ஓகே, அப்போ அதில் 200 நாட்டிக்கல் மைல்ஸுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அந்த செல்ஃப் ஃபுல்லாகவே நம்ம கிளைம் பண்ணலாம் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனா. ஓகே, அதில் இப்போ இந்தியா வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் அரேபியன் சைடு வந்து நிறைய ஏரியா கிளைம் பண்ணுறாங்க, பர்டிகுலராக இந்த பாகிஸ்தான் அட்டாக்கு அப்புறம். ஓகே, ஆஸ் பார்ட் ஆஃப் இட்ஸ் எக்ஸ்டெண்டட் கான்டினென்டல் செல்ஃப் 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஓகே, தட் இஸ் சார். மைக்கேல் சார், இப்ப ரீசெண்டா ஓஎன்ஜிசி ஆழ்கடல் ஏதோ ஒண்ணு செக் பண்ண போறோம் அப்படின்னாங்கல்ல சார் தமிழ்நாட்டுல. ம் அது என்னது சார்? இது கேஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காக தானே? ஆமா. என்விரான்மெண்ட் பாதிக்கும் அப்படின்னு தமிழ்நாடு கொடுக்கூடாதுன்னாங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க. ஆமாம் ஆமாம், ஹைட்ரோ கார்பன் ஃபாசில் ஃபியூல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு வந்து இது அடிக்கடி நடக்கிற விஷயம்தான். ம் ஒரு இது கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன அஃபெக்ட் ஆகுன்னு சொல்லி இதாகிறது. ஏன்னா பர்டிகுலராக கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோடைவர்சிட்டி இது இருக்கு இல்லையா, பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு இல்லையா, ம் ம் ஸோ அதனால இங்கே கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஹார்பர் டெவலப் பண்ணதாக இருந்தாலும் சரி, ம் எனி அதர் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட், ஃபாசில் ஃபியூல்ஸ் எடுக்கிறது எல்லாமே. சரி சரி சார். ஓகே, தென் the Simla Agreement 1972 was signed between இந்தியா பாகிஸ்தான். இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ இதுவும் நமக்கு பகல்காம் அட்டாக் அப்புறம் இந்த வாரம் ஃபுல்லாக நிறைய அது ரிலேட்டடான இஷ்யூஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. இந்தியா அண்ட் பாகிஸ்தான் 1972 71 வார் நடந்துச்சு. பங்களாதேஷ் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் 72 பூட்டோக்கும் இங்கே இந்திரா காந்திக்கும் பிரைம் மினிஸ்டர் இருந்தப்போ சைன் பண்ணாங்க. ஓகே, ஸோ பிரிசனர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறது, அப்புறம் வாரில் வந்து பார்டரில் வந்து ஆர்மி ஃப்ரீ பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சில அக்ரிமெண்ட்ஸ்லாம் அதில் சைன் பண்ணாங்க. ஓகே, அப்புறம் பங்களாதேஷை வந்து ஒரு சாவரின் கண்ட்ரியாக ரெகக்னைஸ் பண்ணது, இதெல்லாம் சிம்லா அக்ரிமெண்ட்டில் சைன் ஆச்சு. Which one of the following statements is correct regarding Mangla Dam in Jhelum? மங்களா டேம் எங்கேயாச்சும் படிச்சீங்களா நியூஸ்ல? மங்களா டேம் வந்து 1967 பாகிஸ்தான் யூஎஸ் கொலாபரேஷன்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. வேர்ல்டு 6th லார்ஜஸ்ட் டேம் மங்களா டேம். ஓகே, ஸோ கரெக்டாக அந்த பார்டர்ல
நேம் நேம் வந்துச்சு. இது வந்து கரெக்டா எங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல ஜீலம்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஓகே, ஒரு பேக் வாட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குள்ள உள்ள வந்துச்சு. பட் அப்போ இந்தியா வந்து பெருசா அப்போஸ் பண்ணிக்கல, விட்டுட்டாங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஜீலம்ல வாட்டர் திறந்து விட்டாங்க இல்லையா, அதை பெருசா இது பண்ணுங்கிறதுக்காலும் திறந்து விடல. அப்படியே திறந்து விட்டாலும் அது மங்களா டேமுக்கு போய் ஸ்டோர் ஆகும், அவ்வளவுதான் நடக்கும். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் என்ன இது? த டேம் has been constructed by Pakistan in Jhelum as a multi-purpose project. Okay. Done. Silahalla pumped storage hydroelectric power project. The river Silahalla is tributary of the river system. இது காவேரி. சிலாஹலா ரிவர் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஓடுது? எங்க போஸ்ட் பண்றாங்க இந்த ப்ராஜெக்டை? தமிழ்நாட்டில் தான், நீலகிரி. ஓகே, ஸோ நீலகிரி ரீஜியன்ல அந்த இடம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி இது பண்றாங்க. சில்லாஹலா ரிவர் வந்து எந்த ரிவர்ல போய் சேரும் தெரியுமா? பவானி. ஓகே, பவானி காவேரியில் போய் சேரும். நீலகிரிஸ்ல தான் ஓடுது, அதில் போய் காவேரியில் போய் ஜாகுது. ஓகே, ஸோ அந்த ப்ராஜெக்ட் தான் இது பண்ணுறாங்க. ஓகே, which of the following statements are correct? INS Vikrant is an indigenously developed aircraft carrier in India. The BrahMos missile jointly developed by India and Russia with variants that can be fired from land, sea and air. சார் பிரம்மோஸ் வந்து ஓஷன் இதுதானே சார், இல்லையா? இல்லை, BrahMos வந்து மூணுல இருந்துமே ஃபயர் பண்ணலாம். ஓகே ஓகே சார். So both one statements are correct. Okay. சார் எனக்கு ஒரு டவுட்டு. ஆ சார் இப்ப பிஒய்க்யூல வந்து சில நேரம் இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் இந்த மாதிரி சில மிசைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எது வந்து ஜாயிண்ட் பார்ட்னர்ஷிப், எது வந்து இந்தியாவோடதுலாம் கேக்குறாங்கல்ல சார், ஆமா, அது எப்படி சார்? கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் போதுமா இல்ல வேற எப்படி சார் அது இது பண்றது? கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கிறது போதும். இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூக்ளியர் எக்யூப்டு சப்மரைன் ஷிப்ஸ் எல்லாம் டெவலப் பண்றோம் இல்லையா, அது ம். அப்புறம் ரஃபேல் வந்து இஷ்யூஸ்ல இருக்கிறது. ஓகே, அதான் ஃபைட்டர் ஜெட் இதெல்லாம் கேட்டுறாங்க. அந்த மாதிரி இதை மட்டும் நீங்க எந்த கண்ட்ரியோட கொலாபரேஷன் அப்படிங்கிறத பார்த்து வைங்க. ஓகே, சரி சார். ஸோ அப்புறம் நம்ம இது எஸ்பிஎன்எஸ் சொல்லுவோம் இல்லையா, நம்ம சப்மரைன் பேலிஸ்டிக் நியூக்ளியர் எக்யூப்டு ம் ஷிப். ம் ஸோ இப்போ விக்ராந்த், அப்புறம் விக்ரமாதித்யா, அப்புறம் அரிஹந்த். ம் ஓகே, இதெல்லாம் இருக்குல்ல. ஆமா சார். S1 S2 S3 S4 சொல்றோம் இல்லையா. ம் So, இந்த கரண்ட் இஷ்யூஸ்ல வர்றது மட்டும் பாருங்க. நம்ம டெய்லி கரண்ட் இஷ்யூஸ்ல நிறைய இது ரிலேட்டட் நிறைய கொடுத்துருப்போம். ம் லாஸ்ட் சரி ஒரு சார். 5 monthsலேயே வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ரிப்பீட்டடா ஒரு 10 டைம்ஸ் வச்சு ரிப்பீட் ஆயிருக்கும். ம் 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 கரண்ட் இஷ்யூஸ்ல உள்ளது மட்டும் பார்த்தா போதும். சரி சார். ஓகே சார். Which of the following states of India shares the boundary Ratcliffe line? பஞ்சாப், குஜராத், அஸ்ஸாம், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால். ராட்க்ளிஃப் லைன் ஷேர் பண்ற ஸ்டேட்ஸ் இதெல்லாம். பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான். ம் ம் ராட்க்ளிஃப் லைன் அப்படிங்கிறது எங்கெல்லாம் நம்ம டிரைவ் பண்ணோம், வெஸ்ட் பாகிஸ்தான் அண்ட் ஈஸ்ட் பாகிஸ்தான் ரெண்டையும் டிவைட் பண்றப்போ டிஃபைன் பண்ணது. இப்போ இருக்க பங்களாதேஷ் தான் ஈஸ்ட் பாகிஸ்தான். ஸோ பங்களாதேஷ் லைனும் வந்து ராட்க்ளிஃப் லைன் தான். அப்புறம் காஷ்மீர்லேருந்து குஜராத் வரைக்கும் ராட்க்ளிஃப் லைன் தான். ஓகே, அப்போ அது எல்லாமே வரும். பஞ்சாப் இங்கே பார்த்தீங்கன்னா காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத். அந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால், மேகாலயா, அஸ்ஸாம். அஸ்ஸாமுக்கும் பங்களாதேஷுக்கும் பவுண்டரி உண்டு இல்லை.
அசாமுக்கும் பங்களாதேஷ்க்கும் பவுண்டரி இருக்கா இல்லையா? அப்போ லேட்ரல் ஃப்ளைன் இங்கே வந்துடும்ல. ஸோ இதெல்லாம் ஓகே. ஸோ அப்போ இதில் எது வராதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். ஓகே. ஸோ இந்த கொஸ்டினும் வந்து ஜஸ்ட் நம்ம லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகல்காம் அட்டாக்ல வந்து இஷ்யூஸால மறுபடியும் இஷ்யூஸ்ல வந்துட்டு இருந்துச்சு. ஓகே. Which of the following statements are correct? NISAR is a joint Earth observation mission between NASA and ISRO. NISAR will be able to provide detailed information about surface changes, natural hazards, and ecosystem disturbances. NISARனாலே என்ன? NASA ISRO synthetic aperture radar. Okay. So it's a joint observation Earth observation mission between NASA and ISRO. Correct தானா? Okay. NISAR will be able to provide detailed information about surface changes, natural hazards, ecosystem disturbance. So Earth observation missionனாலே இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஓகே. சர்ஃபேஸ் சேஞ்சஸ், நேச்சுரல் hazards பற்றி இதெல்லாம் தான் எர்த் அப்சர்வேஷன் மிஷன். ஓகே. ஸோ தட் வாஸ் இது நியூஸில் இருந்தது. தென் அதுமாதிரி இந்த செமி கிரையோஜெனிக் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. கிரையோஜெனிக், செமி கிரையோஜெனிக் எல்லாம். ஓகே. எக்ஸசைஸ் பாலி கண்டென்ட் இஸ் மோஸ்ட் ப்ராமினென்ட் ஆனுவல் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் அது பிலிப்பைன்ஸ் அண்ட் யூஎஸ். ஓகே. ரெண்டும் ஓகே. ஸோ ரீசெண்டாக வந்து ஏன்னா சைனா வந்து சவுத் சைனா சீல அடிக்கடி ஏகப்பட்ட இஷ்யூ ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரீஜன் ஏதாச்சும் வந்து எங்களோட சொல்லி கிளைம் பண்ணுறது எல்லாம் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்குது. அதில் பிலிப்பைன்ஸுடைய ஐலாண்டு நிறைய அவங்க என்க்ரோச்மெண்ட்லாம் வச்சிருக்க தான் செய்கிறாங்க. இது போக நிறைய சோல்ல இருந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனை எக்ஸ்டெண்ட் பண்ணி பிலிப்பைன்ஸோட ஓவர்லேப் ஆகிற ஏரியாவெல்லாம் கிளைம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால பிலிப்பைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஎஸோட டைப் வச்சு ஏதாச்சும் பண்ணுறாங்க, மிலிட்டரி எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஓகே. ஓகே. Which of the following statements are correct? Rafale is currently not in service with the Indian Defence Forces. India and France formally concluded an intergovernmental agreement to procure Rafale fighter jets for the Indian Navy. எது ஆன்சர்? டூ ஒன்லி. ரஃபேல் வந்து இப்போ சர்வீஸில் இருக்கா இல்லையா? இந்தியாட்ட இருக்குது. ஓகே. ஸோ ஒன் வந்து ராங், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த அட்வான்ஸ் சிஸ்டம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு. Which of the following statements are correct? Semiconductor is a class of crystalline solids intermediate in electrical conductivity between a conductor and an insulator. Semiconductors are employed in the manufacture of various kinds of electronic devices, including diodes, transistors, and integrated circuits. Both 1 and 2. Okay. இப்போ ஜப்பான் அண்ட் வியட்நாம் வந்து ஒரு டைப் பண்ணாங்க செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இது பண்ணுறதுக்கு. ஓகே. செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து ஃபியூச்சரில் கொஞ்சம் பிக் லெவல் இண்டஸ்ட்ரியாக இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாத்துலேயுமே வந்து டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகே. தட் இஸ் இந்தியாலையும் இப்போ புதுசாக நிறைய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட் போட்டிருந்தாங்க. ஓகே. தென் ஸோ அந்த செமி கிரையோஜெனிக், செமிகண்டக்டர் இதெல்லாம் அடிக்கடி பார்த்து வச்சுக்கோ. How many of the following states of India has border with the country Nepal? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நேபாளில் அடிக்கடி இந்த இஷ்யூ நடந்துகிட்டு இருக்குது, பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டு. மறுபடியும் மன்னர் ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து போராடுறாங்க. அப்படிலாம் நடக்க முடியாது, டெமோக்ரஸி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்குது. அதுபோக நேபாள் சைனாவுடைய ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் பெருசாக போகுது. பங்களாதேஷ் பண்ணுற மாதிரி நேபாள் சைனா ரிலேஷன்ஷிப்
இந்தியா வந்து சில விஷயங்கள்ல ப்ளேம் பண்ணுறாங்க. ஏ ஈவன் சொல்ல போனால் பிரைம் மினிஸ்டர் ஒலி வந்து ஃபர்ஸ்ட் சைனாவுக்கு போனார், இந்தியாவிலேருந்து இன்னும் இன்விடேஷன் வரல அப்படின்னாரு. ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு மனக்கசப்பு போயிட்டு இருக்கு இந்தியாவுக்கு நேபாளுக்கு இடையில. ம். ம். உத்தரகண்ட் வெஸ்டர்ன் சைடில் வருமா, நேபாளுக்கு வெஸ்டா? உத்தரகண்டுக்கும் நேபாளுக்கும் இடையில போகிற ரிவர் என்ன ரிவர்? பார்டரா போகிற ரிவர். நேபாளுக்கும் பவுண்டரியா இருக்கிற ரிவர் என்ன ரிவர்? காளி ரிவர். குட். உத்தரப்பிரதேஷ் சவுத்தில் வருமா? பீகார் வந்துருமா? வெஸ்ட் பெங்கால் டச் ஆகுமா ஆகாதா? ஆகும். சிக்கிம் ஈஸ்டர்ன் சைடில் வந்துருமா? அஸ்ஸாம் டச் ஆகுமா? வராது சார். ஓகே. ஸோ ஒன்லி 5 5. இஸ் த ஆன்சர். ஓகே, சிம்பிளான கொஸ்டின் தான், கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். தென் which of the following statements are correct? Despite covering less than 1% of the world's ocean area, the Bay of Bengal accounts for nearly 8% of the global fishery production. First சொல்லுங்க. The vertical movement of nutrient-rich waters from the deep ocean to the surface is the major source of food for marine life. So first statement correct. Despite less than 1% of வேவங்கள் சின்ன ஏரியா இருந்தாலும் குளோபல் ஃபிஷரி ப்ரொடக்ஷன்ல 8% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, ஏன்னா நமக்கு மேஜர் ஃபிஷிங் சென்டர் அங்கே ஃபுல்லாக இருக்குது. கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு இது வெஸ்ட் பெங்கால் வரைக்கும். அது போக அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வேற இருக்குது. ஓகே, சரி. ஸோ அப்போ தட் இஸ் ட்ரூ. The vertical movement of the nutrient-rich water from deep ocean to surface is the major source of food for marine life. Ocean currents, cooling of cold water எல்லாம் நடக்குது இல்லை, டயட்டம் ஊசஸ்லாம் எடுத்துகிட்டு வருதுன்னு பார்த்தோம் இல்லையா? அது எல்லாமே மெரைன் லைஃபுக்கு ஒரு பெரிய ஃபுட் சோர்ஸாக இருக்குது. ஓகே, இஷ்யூ என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த மான்சூன் வந்து ஹெவியாக வரும் அப்படின்னு சொல்லி ஐஎம்டி வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மான்சூன் ஹெவியாக வந்தாலும் சரி, மான்சூன் வீக்கானாலும் சரி, தென் அப்நார்மல் கண்டிஷன் எதுவாக இருந்தாலுமே அது கண்டிப்பாக மரைன் லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இப்போ அப்நார்மல் ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னா ரிவர்ல இருந்து ஹெவியாக ஃப்ரெஷ் வாட்டர் போய் ஆட் ஆகும். அப்போ கோஸ்டல் ரீஜியனில் வந்து அது பெரிய பொல்யூஷனை கிரியேட் பண்ணும், அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் ஆகி சால்ட் குறையும். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் நடக்கும், மெரைன் லைஃப் அஃபெக்ட் ஆகும். ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஃப்ரெஷ் வாட்டர் ரொம்ப ஆட் ஆகாமல் ஹை சலைனாக மாறுது. இதனால என்ன ஆகும், ரிசோர்ஸ் வந்து குறையும். ஓகே, அந்த பேலன்ஸ் வந்து இல்லாமல் போகும். ஸோ பேலன்ஸ் வந்து வெரி ஹெவி ரெயின்ஃபாலையும் போகலாம், ரெயினே இல்லாமல் இருந்தாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ரீசெண்டாக எந்த மாதிரி மான்சூன் வரப்போகுது, எப்படி அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஓகே, which of the following are correct regarding locust? All grasshoppers in the world are locust. Locusts are the non-migratory and found in the arid and semi-arid regions. Locust plagues have killed many people in the world due to the insect bites. One and two correctா? ஆல் கிராஸ் கோப்பல்னு கொடுத்துருக்காங்க சார். ஸோ டவுட் தான். ஸோ ஒன்று வராது. நிறைய வெரைட்டி இருக்குது, அந்த வெரைட்டியில லோக்கஸ்ட் ஒன்று. அதான் சார். ஸோ ஆப்ஷன் சி இல்லை டியில் ஏதோ ஒன்று தான் சார். ஸோ லோக்கஸ்ட் வந்து நான் மைக்ரேட்டரியா இல்லை. இப்போ 2018 வந்து இந்தியா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத்தில் அஃபெக்ட் ஆனதுங்கிறது சஹாராலேருந்து வந்துச்சு. ஓகே, சஹாராவில் வர்ற வழியில் வெஸ்ட் ஏஷியா, ஈரான், இங்கே இருக்க அக்ரிகல்ச்சர் ஃபீல்டெல்லாம் காலி பண்ணிட்டு வந்துச்சு. ஓகே, ஸோ அது ஒரு தடவை மைக்ரேட் ஆச்சு அப்படின்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹெக்டேர்ஸை காலி பண்ணிட்டு போயிடும். அப்படிங்கிறதுக்குள்ள சர்றன்னு கட்ட சாப்பிட்டு போயிடும். அப்படியே ரிவர் மாதிரி வரும். ஓகே, ஸோ லோக்கஸ்ட். ஓகே, ஆனால் ஹியூமனை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கா லோக்கஸ்ட் பிளேக்ஸ்? கிடையாது. ஓகே, ஸோ அது வந்து அக்ரிகல்ச்சர் கிராப்பை தான் இது பண்ணுது. ஸோ மூணுமே தப்பு தான். ஓகே, பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து arid and semi-arid regions ஓகே, டெசர்ட், கிராஸ் லேண்ட்ஸ் இதில் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, பட் மைக்ரேட்டரி
ஸோ நன் ஆஃப் தீஸ் தான் ஆன்சர். லோக்கஸ்ட் பற்றி ஒரு பெரிய ஆர்டிகல் வந்துச்சு நியூஸில். என்ன இஷ்யூன்னா சில ஃபெமைன் கேஷ் பண்ணுறது ரிலேட்டடாக அக்ரிகல்ச்சருக்கு அஃபெக்ட் பண்ணுறதுனால பஞ்சம்லாம் வருது அப்படிங்கிறது. Which of the following are correct regarding the Vienna Convention on the Law of the Treaties? It is an international agreement that regulates treaties among sovereign states and known as Treaty of Treaties. India is one of the signatories and parties to this convention. வியன்னா கன்வென்ஷன் த லா ஆஃப் த ட்ரீட்டி அப்படிங்கிறது ட்ரீட்டிஸ்லாம் போடுறோம் இல்லையா, அந்த ட்ரீட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ரெகுலேட் பண்ணுற ஒரு ட்ரீட்டி. ஓகே, அதில் இந்தியா வந்து சைன் பண்ணலை. இந்தியா இஸ் நான் சிக்னேட்டரி. ஓகே, ஸோ அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஓகே, ஏன்னா அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலேருந்து இந்தியா வெளியே போகிறேன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அப்போ அது ரிலேட்டடாக பேசினப்போ வியன்னா கன்வென்ஷன் ஆஃப் த லா ஆஃப் த ட்ரீட்டி பற்றி பேசினாங்க. இப்போ அதில் இந்தியா ஒருவேளை சைன் பண்ணியிருந்ததுன்னா இப்போ இதில் சொல்ல முடியாது ஐடபிள்யூடிலேருந்து நாங்கள் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலேருந்து வெளியே வரோம் அப்படிலாம் ஈஸியாக சொல்லிட முடியாது. ஓகே, ஸோ அதனால இந்த இஷ்யூ தெரியும். ஓகே, வியன்னா கன்வென்ஷன் த லா ஆஃப் த ட்ரீட்டிங்கிறது ட்ரீட்டி ஆஃப் த ட்ரீட்டிஸ். ஓகே, how many of the following dams have been constructed in the Chenab river system? மோஸ்ட்லி இந்த இண்டஸ்ல இருக்க டேம் எல்லாம் தெரியணும், ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க. சலால் டேம், ராட்டில் டேம், நிமு பாஸ்கோ டேம், பக்லிஹார் டேம். எது? ம் ம் நிமு பாஸ்கோ. ஓகே, சலால் செனாப் ரிவர், ராட்டில் செனாப் ரிவர் தான், பக்லிகாரும் செனாப் ரிவர் தான், நிமு பாஸ்கோ வந்து இண்டஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டஸ். சரியா? ஓகே, அது போக இந்த ஹைலைட் பண்ணியிருக்க பாருங்க, கிரு டேம், பக்கல்டல் டேம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கிரு டேம், பக்கல்டல் டேம் இதெல்லாம். Which of the following statements are correct? India's forest and tree cover area is significantly below the target set by the National Forest Policy of 1988. The Green India Mission, part of National Action Plan on Climate Change, has been instrumental in reviving degraded forest and promoting sustainable forest management. India has the highest percentage of the forest cover area among the South Asian countries. Second statement correct. National Action Plan on Climate Change ஒரு பார்ட் தான் கிரீன் இந்தியா மிஷன். ஓகே, India's forest and tree cover area is significantly below the target set by the National Forest Policy. National Forest Policy 1988 எவ்வளோ percentage of the geographical area ஃபாரஸ்டாக இருக்கணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? 1/3. ஓகே, 33% ஃபாரஸ்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாட்ட வந்து 25 ஆயிருக்குது. 25ங்கிறது ஃபாரஸ்ட் கவரும் ட்ரீ கவரும் சேர்த்து. ஓகே, அது 21 பாயிண்ட் சம்திங், ட்ரீ கவர் ஒரு 3 பாயிண்ட் சம்திங் இருக்குது. ஸோ ரெண்டு சேர்த்து 25 இருக்குது. ஓகே, சரியா? அது ஞாபகம் வச்சுவாங்க. ஏன்னா இப்போ ரிப்போர்ட் வந்தது, ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் வந்ததுனால இது ரிலேட்டடாலாம் கேட்கலாம். செகண்ட், ஓகே, கிரீன் இந்தியா மிஷன் கீழே என்ன டீக்ரேடட் ஃபாரஸ்ட் எல்லாம் மறுபடியும் ரிவைவ் பண்ணுறதெல்லாம், அதுக்கு ஃபண்ட் பண்ணுறது, இதெல்லாம் அந்த டார்கெட். லாஸ்ட் வந்து தப்பு. இந்தியா ஹேஸ் த ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஃபாரஸ்ட் கவர் ஏரியாவானா இல்லை, பூட்டான். ஓகே, பூட்டான் ஆல்மோஸ்ட் ஃபாரஸ்ட் 80% ஃபாரஸ்டாக இருக்கும் அங்கே. நம்மகிட்ட 25% தான். ஓகே, ஸோ அதனால 1 and 2 ஒன்லி தான் கரெக்ட். கீழே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. 69% பூட்டான், 2% பாகிஸ்தான், இந்தியா 24. ஆமாம், பாதி எங்கள் பலுச்சிஸ்தான் ஃபாரஸ்ட்டு, இது டெசர்ட்டு. அப்புறம் வெஸ்ட்டு ஃபுல்லாக ஆப்கானிஸ்தான் ஒட்டினதெல்லாம் டெசர்ட்டு தான். ஓகே, அதனால் ரொம்ப கம்மி. அது போக டிஃபாரஸ்டேஷனும் அதிகங்க.
ஸோ பூட்டான் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். ஸ்ரீலங்காவும் நம்மளோட ஹையஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ நேபாள், இப்போ நேபாள், ஸ்ரீலங்கா, பூட்டான் மூணுமே இந்தியாவோட ஹையஸ்டாக இருக்குது பார்த்துவாங்க. பங்களாதேஷும் பாகிஸ்தானும் தான் இந்தியாவோட கம்மியாக இருக்கு. ஓகே, அண்ட் டன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்கா வேற? மைக்கேல், ஓகேவா? ஓகே சார். ஓகே, டன். ஸோ அவ்வளோதான். இந்த கொஸ்டின்ஸை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க. கொஸ்டினுடைய ஆன்சர் மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, கொஸ்டினுடைய ஆப்ஷன் என்ன சொல்லுது, ஓகே. ஸோ அந்த ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் பாருங்க. ஓகே, சரி, டன். ஓகே, ஸோ ரிமைனிங் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். சார் ஓகே, எக்கனாமிக் கிளாஸ் அடுத்து